ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 17/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இத்தனை நாளாக போடாததுக்கு ரொம்ப சாரி. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லியும் நியூஸ் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் மர்ஜஸ் 36 ஸ்கீம்ஸ் டு ஃப்ளோட் ஃபார்ம் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோக்ராம். அதாவது இப்போ ரீசெண்டாக பிஎம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், PMDDKY, அதாவது பிரைம் மினிஸ்டர் தானிய கிருஷி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அக்ரிகல்ச்சருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போல்லாம் ரீசெண்டாக அக்ரிகல்ச்சரில் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரிகேஷன் ஒழுங்காக தண்ணி அவ்வளோவா கரெக்டாக கிடைக்காமல் இருக்கிறது. அண்ட் தென் ஒரு ப்ராப்பரான ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அது எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இல்லை. அண்ட் தென் கிரெடிட் ஃபெசிலிட்டி, நிறைய லோன்ஸ் சடனாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட்லார்டர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா இவங்க போய் நிலத்தை விற்று ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கான நிறைய வழி பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் சப்சிடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, ஆனால் அதை பற்றின ஒரு நாலேஜ் பார்த்திங்கன்னா போய் சேரல. அண்ட் தென் இன்னுமே கொஞ்சம் நிறைய சப்சிடிஸ் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இஷ்யூஸாக இருக்குது. அண்ட் தென் எம்எஸ்பி ரொம்பவே கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்களில் நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், அதாவது ப்ராப்பரான ஒரு மார்க்கெட், அவுட் சைட் மார்க்கெட், ஃபாரின் கரன்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரின் ரிசர்வ்ஸ்லாம் கம்மியாகிட்டே வருது. அண்ட் தென் லாஜிஸ்டிக்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கட் பண்ணதுனால அதான் மார்க்கெட்டிங் கட் ஆயிடுச்சு. அதாண்டி இன்புட் காஸ்ட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பல சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இவங்க அட்ரஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீம் ஆக்சுவலி ஜூலை 16, 2025 யூனியன் கேபினெட்டால் பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணப்பட்டது. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும். அண்ட் தென் டைவர்சிஃபைடாக நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும், நிறைய ஐட்டம்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட எய்ம். அண்ட் தென் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இது தாண்டி போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இது தாண்டி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கிரெடிட்ஸ், அதாவது லோன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக. அண்ட் தென் மைக்ரோ நியூட்ரியன் மால்நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது இப்போது நம்ம இந்தியா தான் நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைச்சாலும் ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அது கிடைக்காம தான் இருக்குது இன்னும் வரைக்கும். ஸோ அதுக்கு மெயினாக ரொம்ப தேவையான மில்லட், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுலையும் நம்ம அந்த ஸ்கீம் மூலியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி நம்மளோட என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக நிறைய சஸ்டைனபிள் ஃபார்மிங் ப்ராக்டிசஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்கீம் மூலியமாக. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட ஆப்ஜெக்டிவ். ஸோ இது வர்றதுனால என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு 1.7 crore ஃபார்மர்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி நடக்கும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி நிறைய நடந்தால் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட எக்கனாமிக் பார்த்திங்கன்னா நிறைய க்ரோத் ஆகும். கிட்டத்தட்ட 50% மேலே நம்மளுடைய இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தான் அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய எக்கனாமிக் ஸோ அதனால் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது, ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகமானால் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகும். ஸோ அதுக்காகவும் நமக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம பத்திரமாக பாதுகாக்கிற சஸ்டைனபிலிட்டிலையும் நம்ம இது ரொம்பவே அதிகமாக இம்பேக்ட் பண்ணும். அண்ட் தென் ரூரல் ரெசிலியன்ஸ், அதாவது ரூரல் பீப்புள்ஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி, அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் நல்லா ஆகிற மாதிரியான ஒரு இது பார்த்திங்கன்னா இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. நார்மலாக நம்ம இந்த நிறைய ஸ்கீம்ஸ்லாம் நம்ம கரெக்டாக எடுத்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சில நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ அது மாதிரி என்னென்ன சேலஞ்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஸோ நிறைய இப்போது இது ஒரு சென்ட்ரல் ஸ்கீம். ஸோ இது சென்ட்ரல் ஸ்கீம்ன்றதுனால அதே பார்ட்டி இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் உட்காரும். ஆனால் மற்ற ஸ்டேட்ஸில் இது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, என்ன ஏது, இந்த மாதிரியான நிறைய ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன் பண்ணிக்கிறதுக்கான லிட்ரஸி பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அண்ட் தென் இதை தாண்டி நிறைய இது ஃபுல்லாத்துக்குமே நம்மளால் பப்ளிக் மூலியமாகவே பப்ளிக் கவர்மெண்ட் மூலியமாகவே பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா
கன்ஃபார்ம் நம்மளால் இவ்வளோ பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா முடியாது. ஸோ அதனால் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அகைன் கொஞ்சம் அந்த ப்ரைவேட் செக்டார்ஸில் இருக்கவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி இந்த ஒழுங்காக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இனிமேல் தான் பார்க்கணும் ப்ராக்டிக்கல் கிரவுண்டில். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் அந்த சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரியான பேஜஸ்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இது ஆக்சுவலி இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பேஸ்டு ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கல்யாண் அப்படின்றது இது கேரளாவில் கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். எல்லாருமே கொண்டாடுவாங்களான்னு பார்த்திங்கன்னா இல்லை, ஃபார்மர்ஸ் மட்டும் இதை கொண்டாடுவாங்க. இந்த கல்யாண் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா கரிக்கடம் கர்க்கிடகம் அப்படின்ற ஒரு மந்தில் நம்ம இதை கொண்டாடுறோம். அதாவது இந்த மிட் ஆஃப் ஜூலை டு மிட் ஆஃப் ஆகஸ்ட் அந்த மந்த் தான் வந்து பார்த்திங்கன்னா கரிக்கடம் அப்படின்றது, கர்க்கிடகம் அப்படின்றது. ஸோ இது வந்து கல்யாணு கொடுக்கல் அப்படின்ற இன்னொரு நேம். அதாவது இந்த மாதிரி நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க. கல்யாணு கொடுக்கல் அப்படின்றது அதாவது என்னென்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மூலயமா விளைய வைக்கிற நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏர் விழுறது, ப்ளவ்வு, யாக்கு, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸோ இந்த மாதிரியான ஏர் விழுறது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாடல் மாதிரி இந்த ஜாக் ஃப்ரூட்டு இல்லை பனானா, கோகோனட், இந்த தென்னை மர ஓலை, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு மாடல் மாதிரி சும்மா செஞ்சு ஒரு பலா மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அதாவது இது வந்து ஒரு அந்த கல்யாண் பிளாவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாக் ஃப்ரூட்டை இந்த மலையாளத்தில் கல்யாண் பிளாவு அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இது வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி. அதாவது இந்த அப்கமிங் இயரில் நல்லா எல்லா அக்ரிகல்ச்சரும் நல்லா நடக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பனை ஓலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை ஓலை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வச்சு அது அந்த மாதிரியான பொம்மை மாதிரி ஒரு ரெப்ளிகேஷன் மாதிரி பண்ணி அதை வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நமக்கு இது கேட்கறதுக்கு ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான நிறையவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் இந்த மெயின் எடிட்டோரியல் சம்ச்சியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி சம்ச்சியர் அப்படின்றது எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ட்ரேடை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து நம்மளுடைய எனர்ஜி நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலில் மட்டும்தான் நம்பியிருக்கோம். நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி, நம்மளோட எனர்ஜி விஷயத்துக்கு நம்ம க்ரூட் ஆயில் மட்டும் தான் நிறையவே நம்பியிருக்கோம். ஆனால் இது தாண்டி நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா நீட்ஸ் டு டைவர்சிஃபை இட்ஸ் எனர்ஜி சோர்சஸ் டு கீப் ட்ரேட் டெஃபிசிட் லோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ட்ரேட் டெஃபிசிட் எப்போவுமே லோவாக வச்சுக்கிறதுக்காக இந்த நிறைய நம்ம க்ரூட் ஆயிலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விண்ட் எனர்ஜி மூலமாகவோ இல்லை சோலார் எனர்ஜி மூலியமாகவோ இந்த மாதிரியான பல விஷயங்கள், தெர்மல் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நிறையவே வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் மூலிமா தான் நம்ம வந்து நிறையவே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஹேவன்ஸ் நோ மோர் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஆக்சுவலி செக்ஷுவல் வயலன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் அப்படின்றதுலாம் 2013 மூலியமாக எடுத்துகிட்டு வந்துப்பட்டது. ஸோ இது மூலிமா நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் அண்ட் தென் இன்ஸ்டிடியூஷனல்ஸ்லாம் வந்து உமன்ஸ்க்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ பட் இருந்தாலும் வந்து நிறைய பயத்தினாலேயோ இல்லை ஷேம் அந்த நம்பிக்கை இல்லாததுனாலையோ நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணாமையே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உமன் அசால்ட் ஆஃப் உமன், அப்புறம் ரேப்பர்ஸ், அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நிறைய வந்து நம்ம இன்னுமே வந்து கரெக்டாக நிறைய ரெஜிஸ்டரும் ஆகலை நிறைய கேசஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட், அதாவது நம்ம எப்போவுமே நம்மளுடைய பேட்ரியார்க்கல் சொசைட்டி,
ஸோ அதுவுமே ஒரு ரீசன். அண்ட் தென் பவர் டைனாமிக்ஸ், அதாவது ரொம்ப பெரிய இடத்துல இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவலாக நம்ம இன்னும் போகலை, இன்னும் போகணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய லெஜிஸ்லேட்டிவ் கேப்ஸ், இப்போ ரீசெண்டாக கூட நம்ம உமன்ஸ் வந்து நிறைய பொலிட்டிக்கல் விஷயத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை தாண்டி இந்த இப்போ அப்கமிங் இந்த சென்சஸ்க்கு அப்புறமா 1/3 வந்து உமன்ஸ் ஆக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இது இன்னுமே வந்து நிறைய ஈக்குவலைஸ் ஆகலை அப்படின்ற பற்றி. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸுமே இங்கே வந்து ஆக்சுவலி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நிறைய இந்த போஸ்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆக்ட்டு, அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸு, அண்ட் தென் ஏர்லி எஜுகேஷன், அதாவது இந்த ஹெல்த்தி யூத் ஆக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஆக்ட் மூலிமா கலிஃபோர்னியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தி யூத் ஆக்ட் அந்த மாதிரியான பல விஷயங்கள் மூலிமா வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் நிறைய இன்டர்வென்ஷன் ட்ரைனிங்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் மூலிமா நம்ம இந்த செக்ஷுவல் வயலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். டைஸ் அண்ட் ரீஜியன் பேக் இன் ஃபோக்கஸ் வித் பிஎம்ஸ் விசிட் டு மால்தீவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக மால்தீவ்ஸ்க்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. ஜூலை 26 அப்கமிங் ஜூலை 26 வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதாவது 60th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அவங்க கொண்டாட போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஸோ இவருமே வந்து அதை அந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு கூட நம்மளுடைய நல்லா நம்மளுடைய டைஸை வந்து வலுப்படுத்திட்டு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸ் அப்படின்றது ஒரு ஐலாண்ட் தான், நமக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஐலாண்ட். ஸோ நம்ம அது ஒரு மிகப்பெரிய நிறைய எக்கனாமி வந்து டூரிசம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இப்போது ரீசெண்டாக அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய மெல்ட் ஆகிட்டு, நிறைய சீ லெவல் அதிகமாகிட்டு, மெயினாகவே ஐலாண்ட்னால் நம்ம வந்து அந்த இடத்துல நிறைய எர்த் குவாக்கு, வால்கனிக் எரப்ஷன், அப்புறம் வந்து நிறைய ஆபத்து வரத்துக்கான நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரோன் ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ் அப்படின்றது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு ஸோ அது சுற்றி தண்ணி இருந்தாலும் அது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி தான் இருக்குது. ஸோ அவங்கள ஃப்ரெஷ் வாட்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய இந்தியாவுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸ்க்கு என்னென்ன நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா ஹியூமனிடைசேஷன், அண்ட் தென் டூரிசம் கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸில் ஆக்சுவலி மால்தீவ்ஸ்க்கு போகிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷதீப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. ஸோ மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய டூரிசம் வந்து மால்தீவ்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பண்ணலாம். இது தாண்டி ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரொவைட் பண்ணலாம். அதே நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இந்தியாவுக்கு அவங்க மூலயமா என்னென்ன ஹெல்ப் நம்ம கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய, ஏன்னா வந்து அவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்க இந்தியன் ஓஷனில் ஒரு ஐலாண்ட். ஸோ நம்மளுடைய ஓஷனை, நம்மளுடைய சீ லெவல், நம்மளுடைய சீ சரௌண்டிங்ஸை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓஷியானிக், நம்ம இப்போ ரீசெண்டாக நிறையவே நம்மளுடைய கோஸ்ட்லைன் அதிகம். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஏன்னா இது மூலியமாக நம்மளுக்கு நிறைய டெரரிசம் உள்ளே வரத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். கோஸ்ட்லைன்லேயும் நம்மளுடைய டெரரிசம்க்கெல்லாம் அகெயின்ஸ்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி வந்து அந்த IMFலலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம். அதாவது மற்ற ஆர்கனைசேஷன்ஸ், இப்போ 2 ஆர்கனைசேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், நம்மளுக்கு மால்தீவ்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்போ அப்கமிங் டே, அதாவது ஜூலை 26 அவங்களுடைய 60th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் போயிட்டு கலந்துக்கிட்டு நம்மளுடைய பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்த்தன் ஆக்கிட்டு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லைங்க. அண்ட் தென் இது குஜராத் லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் ஜீனோம் சீக்வென்சிங் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ரீசெண்டாக நம்ம இதுக்கு முன்னாடியே ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து 20,000 இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீன் கலெக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டடி வந்து பார்த்தோம். பட் ஆனால் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்லி ட்ரைபல் பீப்புள்ஸ் மட்டும்தான். இந்தியாவிலையுமே ஒன்லி ட்ரைபல் பீப்புள்ஸ் மட்டும் அவங்களோட ஜீன் கலெக்ட் பண்ணி அதை ஸ்டடி பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஜீனோம் டேட்டாபேஸ் ஃபார் ட்ரைபல் பாப்புலேஷன் இன் குஜராத் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஜூலை 16, 2025 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
குஜராத் பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் ஜிபிஆர்சி அப்படின்றவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க இது. ஸோ கிட்டத்தட்ட 20,000 ஜீனோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு 17 டிஸ்ட்ரிக்ஸ், குஜராத்தை சுற்றி இருக்க ஒரு 17 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண போகிறாங்க. இவங்களோட ஸ்டடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இவங்க நிறைய எண்டோகேமி, அதாவது நிறைய இன்டர் மேரேஜ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இவங்களோட ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கராக இருக்கும். ஸோ இவங்க எங்கே வீக்கராக இருக்காங்க அதை நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி இவங்களோட ஹெல்த்தையும் நம்ம வந்து நல்லா ஆக்கலாம். இது தாண்டி இவங்க ஒரு சில விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தான் அடித்தாலும் நல்லா தாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜீன்ஸு ஸ்டடி பண்ணி நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நம்மளும் நார்மல் பீப்புள்ஸ்க்கும் அதை அப்ரூவல் பண்ணுறதுக்கான நிறைய அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸோட ஜீனோம் பற்றி ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க தனியாக. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இங்கெல்லாம். ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். பிஸ்னஸ்லாம் கூட அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்போர்ட்ஸ்லாம் கூட அவ்வளோ தேவையில்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் 10 minutes. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ் பண்ண வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.